என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு. இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதல்வர் வந்து அதிகாரிகளோட ஆலோசனை செஞ்சிருக்காரு. வேற என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான அனைத்து வழிமுறைகளும் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும் எடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் இஷ்யூல கண்டிப்பாக முதல்வர் வந்து இந்த விசாரணையை துரிதமாக முடிக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். சட்டத்துறையிலும் சரி, இது எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடித்து அந்த குற்றவாளிகள் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய வேலை செஞ்சிருக்காங்க. கடுமையான தண்டனைக்காக வேலைகளை ஆல்ரெடி எல்லாரும் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறிவிட்டது இந்த 10 நாட்கள்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. அதிக பாலியல் வன்கொடுமைகள் கொலைகள் நடந்திருக்கு. இல்ல எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடக்குதோ கண்டிப்பாக அவர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு முதல்வர் ஆல்ரெடி உத்தரவிட்டிருக்கார். இன்னைக்கு அதிகாரிகளோட முதல்வர் ஆலோசிச்சு கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் கொலைகள், இப்ப மதுரையில் இன்னைக்கு காலையில ஒரு மர்டர் கேஸ் ஆச்சு. அது என்னன்னா அவங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட தகராறு. அந்த யார் யார் குற்றவாளிகளோ அவர்களை 3 மணி நேரத்துக்குள்ள கைது செய்யப்பட்டிருந்தார். மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு கொலை சம்பவம் இரவல் நடந்தது. அதற்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். எல்லா இடத்திலும் கண்டிப்பாக இப்ப குட்கா மது போதைகளுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் ரைடு போயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக குட்கா எல்லாம் வித்துட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கண்டிப்பாக அரசு பொறுப்பேற்று 2 வாரம் தான் இருக்கு. முழு வீச்சில் முதல்வர் அனைவருக்கும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். நாங்களும் அதற்கான வேலைகளை ஆல்ரெடி தொடங்கிவிட்டோம். இப்ப 1 வாரம் தான் ஆச்சு. இப்ப டிஎன்இபில பொறுப்பேற்று 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ முழு வீச்சில் செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா அதற்கான பலன்களை சீரமைப்புகளை நீங்க எல்லாம் விரைவில் பார்ப்போம். இல்ல, சோலார் மின் திட்டத்தை ஊக்குவிக்குவதற்காக தான் அதுல வந்து முழுமையான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரப்படும். எங்கெங்கெல்லாம் வந்து தவறு நடந்திருக்கோ அதை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது தொடரும். முழுமையான டிரான்ஸ்பரன்சியில் வர்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும், இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான அனைத்து விதமும் சுலபமாக்கப்பட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளை நம்ம முடிக்கிறோம். இல்ல, எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவர் வீட்டில இருந்து வெளியே வரணும். திரு உதயநிதி வந்து வீட்டில இருந்து வெளியில வரணும். வெளியில வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு. இது முற்றிலும் தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பு. என்னென்ன மக்களுக்கான பணிகள் செய்யணுமோ அதை 100% செஞ்சுட்டு வராங்க. முதல்ல அவர் வீட்டில இருந்து வெளியில வந்து வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. வீட்டில இருந்தே வந்து முன்னாடி இருக்க மாதிரி யார்ட்டையும் ரிப்போர்ட் வாங்கி பேசிட்டு இருக்காரு. முதல்ல வீட்டில இருந்து